கர்நாடக மாநில எல்லை பகுதி ஆனைக்கல்லை சேர்ந்தவர் 28 வயதான முபாரக். இவரது மனைவி 24 வயதுடைய அர்பியா தாஜ். அந்த தம்பதிக்கு 2 வயதில் அழகான பெண் குழந்தை உள்ளது. இந்த நிலையில்தான் கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி குடும்ப தகராறு ஏற்பட்டு வந்ததாம். இதனால் குழந்தையை தூக்கி கொண்டு ஜிகனியில் உள்ள தாய் வீட்டிற்கு அர்பியா தாஜ் கடந்த மாதம் சென்றிருக்கிறார். அதன் பிறகு கணவர் வீட்டிற்கு திரும்பவே இல்லை. சிறிது நாட்கள் வைராக்கியத்தில் மனைவியை தேடி செல்லாமல் இருந்த கணவர் கடந்த வாரம் மாமியார் வீட்டிற்கு மனைவியை தன்னுடன் வரும்படி அழைக்க சென்றாராம். ஆனால் அவருடன் செல்ல அர்பியா தாஜ் மறுத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரத்தோடு அங்கிருந்து திரும்பி சென்று விட்ட முபாரக் மீண்டும் மாமியார் வீட்டிற்கு சென்று மனைவியை இறுதியாக வருவாயா வரமாட்டாயா என அழைத்தாராம். அப்போதும் இனி உன்னோடு சேர்ந்து வாழ வரமாட்டேன் என அடித்து கூறிவிட்டதால் ஆத்திரமடைந்த முபாரக் கோபத்தில் மனைவியை கொலை செய்துவிட்டு அந்த வீட்டிற்குள் சென்று அறையை பூட்டிக் கொண்டு விபரீத முயற்சி மேற்கொண்டாராம். அந்த வீட்டினர் அலறிய சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த முபாரக்கை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஜிகனி காவல்துறையினர் அர்பியா தாஜ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்.